ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரேக்கிங் பேட் வெப் சீரிஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸ் பார்த்து முச்சத்துலேருந்து மண்டக்குள்ள இந்த சீரிஸோட நினைப்பாகவே ஓடிட்டு தாங்க இருக்குது. அந்த அளவுக்கு செம்மையாக எடுத்துன்னு போயிருந்தாங்க தான் சொல்லணும். இந்த சீரிஸ் பார்க்கும்போது நம்மளும் இந்த சீரீஸில் ஒன் ஆஃப் த கேரக்டர் பொண்ணு கண்டிப்பாக தோணும். இந்த சீரிஸ் பார்த்து முடித்ததும் என்னடா இந்த சீரிஸ் முடிஞ்சிச்சேன்னு ஃபீல் பண்ண தோணுச்சுங்க. அந்த அளவுக்கு செம்மையாக இருந்தது இந்த சீரிஸு. நான் பார்த்த வெப் சீரிஸ்லேயே ஏன்டா இந்த சீரிஸ் முடிஞ்சுதுங்கிற தோண வச்சது தான் இந்த வெப் சீரிஸுங்க. இந்த ஒரு வெப் சீரிஸ் மட்டும்தான் என்ன அந்த மாதிரி தோண வச்சுது. சரிங்க, புறம்புனது போதும். வீடியோவில் கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அன்டைம் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பற்றி பார்த்துடலாம். வால்டர் ஒயிட்டுங்கிற ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சரு கேன்சரால் பாதிக்கப்படுறாரு. ரிப்போர்ட்லேயும் இவர் கொஞ்ச நாளில் செத்துருவாங்கன்னு ரிப்போர்ட்டும் வருது. அதை தாண்டி இவருக்கு தனி ஃபேமிலி ஒன்று இருக்குது. அந்த ஃபேமிலியை ஃபினான்ஷியலாக செட்டில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். இதுக்கடுத்து வந்தா மலை போனா முடிங்கிற மாதிரி ட்ரக் மெத்து பிஸ்னஸில் இறங்கிடுறாரு. அதுக்கடுத்து அவர் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்லாம் என்னங்கிறது தான் இந்த வெப்சீரிஸோட கதை. இந்த மாதிரி கதையில் நம்பகத்தன்மை இல்லாத சீன்ஸோ இல்லை சில விஷயங்கள்லாம் நம்பகத்தன்மை இல்லாமல் தான் எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி இந்த சீரீஸில் ஒரு இதுவும் இல்லைங்க. எல்லாமே ரியாலிட்டியாக எடுத்திருந்தாங்க. ரியல் லைஃப்லேயும் மெத்து பிஸ்னஸ் இப்படி தான் நடக்கும்ங்கிறத எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த வெப்சீரிஸ்லையும் இருக்குது. கிட்டத்தட்ட நம்மளும் வால்டர் ஒயிட் கூட சேர்ந்து டிராவல் பண்ணுற மாதிரி தான் இந்த சீரிஸோட கதையை எழுதியிருக்காங்க. வால்டர் ஒயிட் கேரக்டர் பற்றி சொல்லியே ஆகணுங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம எப்படி பாவமான ஒரு வால்டர் ஒயிட்டை பார்த்தோமோ லாஸ்ட் எபிசோடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேரக்டரோட ப்ராக்ரஷன் செம்மையாக எழுதியிருந்தாங்க. ஒரு சாதுவான வால்டர் ஒயிட்டை நம்ம பார்த்து அதுக்கு அடுத்தடுத்த சீசனில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் பண்ணி வால்டர் ஒயிட் ஒரு மிருகமாக காமிச்சு ஸ்க்ரீன் பிளேல அதோட முடிவு என்னன்னு ரியல் லைஃப்ல ஒருத்தன் இப்படி இருக்கானா அவனோட முடிவு என்னங்கிறத ரியாலிட்டியாக சொல்லியிருப்பாங்க. இந்த வெப்சீரிஸ் நினைச்சிருந்தா ரைட்டர்ஸ் நினைச்சிருந்தா சினிமாட்டிக்காவோ நம்பகத்தன்மையில காட்சியை வச்சியும் கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த தப்பு பண்ணாமல் நேச்சுரலாக இருந்ததுனால தான் இந்த வெப்சீரிஸ் இவ்வளோ ஹிட்டாக இருக்குன்னு தெரியுது. வால்டர் ஒயிட்டை தாண்டி ஹேங்க் கேரக்டர் ஆகட்டும், ஸ்கைலரு, முக்கியமாக சொல்லணும்னா ஜெசி பிங்க்மேன் கேரக்டர் சொல்லியே ஆகணுங்க. இந்த கேரக்டரை பற்றி கிட்டத்தட்ட இந்த சீரிஸ் நம்ம பார்க்கும்போது நம்மளே ஜெசி பிங்க்மேனாவே மாறிடுவோம். அந்த அளவுக்கு சூப்பராக அந்த கேரக்டரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. வால்டர் ஒயிட் கூட வந்து ஜெசி பிங்க்மேன் வால்டர் ஒயிட்டை எப்படி பார்க்குறானோ அதே ஃபீல் தான் அந்த கேரக்டர் மூலமாக நமக்கு கடத்திருப்பார். அந்த அளவுக்கு சூப்பராக அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. ஒரு சில இடத்துல ஜெசி பிங்க்மேன்னா ஓவர்டேக் பண்ணிட்டாரு வால்டர் ஒயிட்டே. அந்த அளவுக்கு சூப்பராக எழுதியிருந்தாங்க அந்த கேரக்டரை. அதே மாதிரி ஹேங்க் போலீஸ்காரராக வரவர், அவர் பார்க்கும்போது பக்கத்து வீட்டு அங்கிள் மாதிரியே அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருந்தாரு. அந்த கேரக்டர் செத்து போயிட்ட பிறகு பக்கத்து வீட்டாளி செத்து போயிட்டாங்கன்னா எப்படி ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதை தாண்டி கஸ்டாவோ கேரக்டர் ஆகட்டும், டூகோ கேரக்டர் ஆகட்டும், அவங்க கேரக்டரோட ரைட்டிங்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ரெண்டு கேரக்டருமே வில்லத்தனத்தில் மிரட்டி இருப்பாங்க தான் சொல்லணும். வில்லன் கேரக்டர் ரொம்ப வெயிட்டாகவே எழுதியிருந்தாங்க தான் சொல்லணும். இந்த சீரிஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்க போறீங்கன்னா முதல் 3 சீசன் நீங்கள் பல்ல கடிச்சு பார்த்தே ஆகணுங்கிற கட்டாயம் இருக்குதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையை சோதிப்பாங்க. 4th சீசனில் தாண்டிட்டிங்கன்னா இந்த சீரீஸை நீங்கள் நிஜமாவே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. என்னடா இந்த முதல் 3 சீசனில் போர் அடிக்குமா ரொம்ப, அப்படிலாம் கிடையாது. எனக்கு இந்த மாதிரி ஸ்லோ ரைட்டிங்லாம் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி யாருன்னா இருந்தீங்கன்னா இந்த சீரீஸை தாராளமாக பார்க்கலாம். அதே மாதிரி ஃபாஸ்ட் பேஸ்டு ஸ்க்ரீன் பிளே நினச்சி நீங்கள் இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏமாற்றம் தான். மொதல் சீசன்லேயே ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டிஸ்க்ளைமராக இதை சொல்லிடுறேன். இந்த சீரீஸில் மொத்தம் 5 சீசன் இருக்குது. எல்லா எபிசோடும் ஆவரேஜ் ரன்னிங் டைம் 1 hour இருக்கும். IMDbல ஒரு எபிசோடுக்கு 10 out of 10 கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸான சீரிஸ் தான் இந்த பிரேக்கிங் பேடு. நம்ம ஊர்லேயே நெல்சன் சார் இருக்கார்ல, மகான், அவரோட படங்களில் பார்த்தீங்கன்னா நிறையா ரெஃபரன்ஸ் இருக்கும். ஹாலிவுட் படத்தோட வெப்சீரிஸோட நிறைய மேக்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும், ரெஃபரன்ஸ் நிறையா இந்த பிரேக்கிங் பேட்லேருந்து தான் யூஸ் பண்ணியிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பீஸ்ட் படத்தில் வர வில்லன் கேரக்டர் ஒரு மாஸ்க் போட்டுப்பார்ல அது, அதே மாதிரி டாக்டர் படத்தில் 2 மொட்டைனுங்க வருவாங்களே அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பிரேக்கிங் பேட்லேருந்து ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இப்போ வந்து ஜெயிலரில் கூட வில்லன் கேரக்டர் யாருன்னா கொல்லணும்னா கெமிக்கலில் முக்கி எடுப்பார்ல, அதெல்லாம் பிரேக்கிங் பேட்லேருந்து தான் எடுத்திருக்காரு, நல்லாவே தெரியுது. அந்த அளவுக்கு நம்ம ஊர்லேயும் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு தான் சொல்லணும். இந்த வெப்சீரிஸ் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை தெரிஞ்சவங்களோ யாருன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களே நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு மணி ஹெஸ்ட் பார்த்துட்டு மணி ஹெஸ்டடா ஸ்குட் கேம் டான்னு சொல்லி தெரியுவாங்க. நீங்கள் இந்த பிரேக்கிங் பேட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா மார்க் தட்டிட்டு போய் அவங்ககிட்ட சொல்லலாம் நான் பிரேக்கிங் பேடே பார்த்த வேண்டான்னு சொல்லி. ஏன்னா இந்த சீரிஸ் பார்த்தவங்க எல்லாருமே புத்தர் தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ பொறுமையாக நிதானமும் இருக்கிறவங்க தான் இந்த சீரிஸ் மொத்தமாக பார்த்து முடிக்க முடியும். அந்த மோகம் எனக்கு கிடச்சிருச்சு. ஓகே கைஸ், யாரெல்லாம் இந்த பிரேக்கிங் பேட் வெப் சீரிஸை ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க, பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். பை கைஸ்.